வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மாம்பழ பிர்னி. அதாவது பிர்னினாவே ரைஸில் வச்சு தான் செய்வோம். இது வந்து என்னென்னா ஒரே ஒரு மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இது கூட என்னென்னா பால்கோவா, அதாவது ஸ்வீட் பால்கோவா ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னென்னா ஹாட்டாக நம்ம சாப்பிட்றது இல்லை. இந்த சம்மர் டைமில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது ஆஃப்டர் லஞ்ச் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஃபிர்னிக்கு நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா 1 லிட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அல்லது 1.5 லிட்டர் நம்ம எடுத்துட்டா, அதாவது என்னென்னா மினிமம் வந்து ஒரு 8 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ செய்கிறது 8 பேர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது என்னென்னா ஃபுல் க்ரீம் மில்காக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் டேஸ்ட்டும் வரும். மேங்கோ ஃபிர்னிக்கு நம்ம ஆல்ரெடி வந்து 1 லிட்டர் பால் வந்து காஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பாசுமதி அரிசி 25 கிராம் எடுத்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம உடச்சிக்கலாம். அதாவது மிக்சியில் ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே போடலாம். ஆனால் ஃபிர்னிக்கு வந்து என்னென்னா மெயினாக வந்து பாசுமதி அரிசி யூஸ் பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பால்கோவா வந்து நான் 2 பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஏன் ஆட் பண்ணுறோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சுகர் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். மாம்பழம் உங்களுக்கு எது இருக்கோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தோல் சீவிட்டு பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா பால் காஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அப்படியும் போகிறதுனாலும் போடலாம். நான் வந்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது ஆல்ரெடி திக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியாக தான் வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து ஒரே ஒரு சுற்று விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரிசியை வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு உடைச்சாலே போதும். இப்போ வந்து நம்ம பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஜாஸ்தி வரும். ரைஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மீதி இருக்கிற டைமில் நம்ம மேங்கோ வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேங்கோ நம்ம கட் பண்ணிட்டோம். இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி போட்டிருந்தோம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம பால்கோவாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்வீட் இல்லாதது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்வீட்டோடு இருக்கிறது. இது வந்து என்னென்னா ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ரைஸ், பாதாம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இது வந்து இன்னும் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மேங்கோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மேங்கோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. லன்ச் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோதான். இது மேலே நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக பிஸ்தா, பாதாம் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி. சுவையான மேங்கோ ஃபிர்னி ரெடி. மேங்கோ பிர்னி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தானிருந்த முட்டை ஓடு தனித்து கிடக்கவும் பறவை பறந்து வெளியேறி போய்விட்டது. இது போன்றதுதான் உடலோடு உயிருக்கு உள்ள தொடர்பு.